அம்பேத்கர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார்ல, அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வடித்த பிறகு சட்ட அமைச்சராக இருக்கும் போது இந்து பெண்களுக்கான சட்டத்திற்காக ஆய்வு பண்ணார்ல, இதெல்லாம் நம்முடைய பாடத்திட்டத்தில் பள்ளி மாணவர்களிடையே படிப்பதற்கு கிடைக்கிறதா? ஏன் கிடைக்கல? அம்பேத்கரை இந்திய வரலாறு ஒரு சாதி தலைவராக மாற்றியது. சாதி பத்தி சொல்றாங்க, சாதி சாதி எங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லி. சென்னை மாநகரில் எளிய தலித் மக்கள் வாழக்கூடிய அந்த நிலத்தின் மதிப்பிற்கும் அதன் அருகில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய நிலத்தின் மதிப்பிற்கும் என்னன்னு கேளுங்க. ரெண்டு வேற மடங்கு, பல மடங்கு அதிகம். சாதி எப்படி ஒரு நிலத்தின் விலையை நிர்ணயிக்குது பாருங்க. நகரத்துல எல்லாம் தீண்டாமை இல்லைன்னு சொல்றாங்க. நகரத்துல தீண்டாமை இல்லையா? நகரத்துல கூட எல்லா ஹோட்டல்லையும் மாட்டுக்கறி போட வேண்டியதுன்னு, எல்லா ஹோட்டல்லையும் மாட்டுக்கறி போட. ஏன் ஏன் நகரத்தில் தீண்டாமை இல்லை? எந்த நகரத்தில் தீண்டாமை இல்லை? இந்தியாவின் எல்லா நகரங்களிலும் தீண்டாமை இருக்கிறது, நவீன வடிவத்தில் இருக்கிறது. இந்திய பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றுகிற அத்தனை IAS ஆபீசர்ஸும் யாரு? பிராமணர்கள் அல்லது உயர் சாதியை சார்ந்தவர்கள். நீங்க இந்தியாவில் ஒரு 6வது ஊதிய கமிஷன் போடப்பட்டது இந்தியாவினுடைய அரசு ஊழியர்களுக்கு. அரசு அலுவலகங்களில் இந்த 4ஆம் வகுப்பு பணியாற்றக்கூடியவர்கள், பெருக்கிறவங்க, கக்கூஸ் கழுவுறவங்க, அவங்களாம் யாரு? பெர்மனன்ட் தொழிலாளி. இந்த 4ஆம் இடத்தில் பணியாற்றுகிற இந்த வேலையாட்களை, இந்த நிரந்தர பணியாளர்களை கான்ட்ராக்ட் ஒர்க்கராக மாற்ற வேண்டும் என்று நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய, பீகார் போக வேண்டாம், ஊபி போக வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய அரசு அலுவலகங்களில் இந்த கக்கூஸ் கழுவுற, இந்த பெருக்குகிற தொழிலாளி யாருன்னு கேளுங்க. அனைவரும் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு அவங்க பெர்மனன்ட் கிடையாது, இன்னைக்கு அவங்க கான்ட்ராக்ட். எப்படி தெரியுமா? 100 அரசு அதிகாரியும் பிராமணராக இருந்தால் அவன் எப்படி இடஒதுக்கீடு குறித்து சட்டம் போடுவான்? அவன் எப்படி இடஒதுக்கீடு? அவன் நீ ராஜேந்திர பிரசாத் மாதிரி காலக்கழிவு மாட்டிக்கணுமா? மாட்ட வேண்டியதில்லை. மிக நுட்பமான செயல்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டம் தொடங்கும் போது 2 பேர் பாடினாங்க, தப்படிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம காம்ரேட் கேங்ஸ்டா வந்து பாட்டு பாடினாங்க. இங்கே ஒரு குட்டி பையன், அவன் பேர் என்ன? இளமாறன். இளமாறன் வந்து இந்த மைக்கை ஒரு ஸ்டைலாக பிடிச்சிட்டு நின்னா, பார்த்துருப்பீங்க நம்ம தோழர்கள். எனக்கு என்னவோ அம்பேத்கரே வந்து நின்ன மாதிரி இருந்தது, குட்டியா அப்படி நின்றுட்டு அப்படி அவன் பாடினான். ஒரு சின்ன அச்சம் கூட இல்லை. இந்த பாரம்பரியம் வந்து ஒரு இடதுசாரி இயக்கத்தினுடைய ஒரு பாரம்பரியம். குழந்தைங்க வந்து நம்ம மேடையில் பாடுறது, நம்ம மேடையில் ஆடுறது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறக்கூடிய ஒரு காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. அந்த இளம் தோழர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் தான். அம்பேத்கரை என்னன்னு சொல்ல முடியும்? ஃபேஷன் சொல்லிட முடியுமா? இல்லைன்னா தலித்தின்னு சொல்லிட முடியுமா? இல்லைன்னா வக்கீல்னு சொல்லிட முடியுமா? இல்லை உலகத்திலேயே ரொம்ப படித்தவர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? என்னன்னு சொல்ல முடியும் அம்பேத்கரை? ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? இந்தியாவில் ஒரு பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது, ரொம்ப புதுசாக கட்டினாங்க. அதுக்கு ஒரு 931 கோடி செலவு பண்ணாங்க. செலவு பண்ணி பிரதமரே அடிக்கல் நாட்டினாரு, பிரதமரே திறந்தார். தோழர்களே, இந்திய பாராளுமன்றத்தின் முன்னால் ஒரு அழகான புல்வெளியில் டாக்டர் அம்பேத்கரும் மகாத்மா காந்தியும் சிலை வடிவிலே நின்று கொண்டிருந்தார்கள். புதிதாக ஒரு பாராளுமன்றம் கட்டினார்கள். பாராளுமன்றம் கட்டி திறக்கப்பட்ட பிறகு அம்பேத்கருடைய சிலையும் மகாத்மா காந்தியினுடைய சிலையும் பாராளுமன்றத்தின் பின்பகுதிக்கு சென்றது. நீங்க அம்பேத்கரை வந்து பல வகையில அவமானப்படுத்தியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை. அம்பேத்கர் பிறந்து பள்ளிக்கூடம் போனதுல இருந்து, அவர் படிச்சுட்டு வேலைக்காக ஒரு வண்டியில, கையில இழுக்கிற ஒரு வண்டியில ஏறி போனதுல இருந்து, அவர் வேலைக்கு சேர்ந்த அலுவலகத்தில் ரொம்ப பதட்டப்பட்டாங்க. அவர் வேலைக்கு சேர்ந்த அலுவலகத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு அவர் போல அவர் எடுத்து குடிக்க முடியாது. நான் எடுத்து தரேன், நீ கையேந்தி குடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாழ்க்கை முழுவதும்
அம்பேத்கர் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்திய பாராளுமன்றத்தின் பின்பகுதிக்கு அம்பேத்கருடைய சிலையை எடுத்துட்டு போனாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அம்பேத்கர் பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிலையில் போய் வணக்கம் பண்றாங்க. அம்பேத்கருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் ஏன் அம்பேத்கருக்கு வணக்கம் சொல்றீங்க? அம்பேத்கர் உங்களுக்கு ஓட்டாக வர வேண்டும். நீங்க அம்பேத்கருடைய ஒரு நூற்றாண்டு வந்தது. அம்பேத்கருடைய நூற்றாண்டு ஒரு மிகப்பெரிய இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியது. அம்பேத்கர் குறித்து நிறைய இளைஞர்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் உருவாயிச்சு. அது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்துச்சு. அது என்ன சக்தி அப்படின்னு சொன்னா, அம்பேத்கரை இரண்டாக பிரித்தார்கள். ஒன்று, அம்பேத்கரை நாங்கள் தான் கொண்டாடுவோம். அம்பேத்கர் ஒரு சாதி தலைவர். அம்பேத்கர் எங்களுக்கு மட்டுமே சொந்தம். அம்பேத்கரை பேசுவதற்கு நீங்கள் யார் என்கிற கேள்வியை எழுப்பிய ஒரு சக்தி. இன்னொரு சாரார், அம்பேத்கர் இந்தியாவின் தந்தை. நீங்க காந்தி வரலாற்றில் காந்தி எப்படி தந்தையோ அப்படி இந்தியாவிற்கு அம்பேத்கரும் தந்தை. இந்திய வரலாறு முழுக்க, இந்திய சுதந்திர போராட்டம் முழுக்க அம்பேத்கர் நடத்திய போராட்டங்கள். அவர் குளத்துல போய் தண்ணி எடுக்க போனார்ல, அப்படி ஒரு போராட்டம் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் நடந்திருக்கிறதா? ஆனால் அந்த போராட்டம் நம்முடைய மாணவர்கள் மத்தியில் அது பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் படிக்கப்பட்டதா? அம்பேத்கர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார்ல, அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வடித்த பிறகு சட்ட அமைச்சராக இருக்கும் போது இந்து பெண்களுக்கான சட்டத்திற்காக ஆய்வு பண்ணார்ல, இதெல்லாம் நம்முடைய பாடத்திட்டத்தில் பள்ளி மாணவர்களிடையே படிப்பதற்கு கிடைக்கிறதா? ஏன் கிடைக்கல? அம்பேத்கரை இந்திய வரலாறு ஒரு சாதி தலைவராக மாற்றியது. அவர் ஒரு சாதி தலைவர் அல்ல, இந்தியாவின் தலைவர். நீங்க அவர் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு செய்ததை விட மிக அதிகமாக பிற சாதியினருக்காக செய்திருக்கிறார். இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்றேன்ல, மூல காரணமாக இருந்தவர் அம்பேத்கர். நான் அம்பேத்கர் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 1951 இந்தியாவின் முதல் ஜனாதிபதி, முதல் குடிமகன் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆங்கிலேயர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மூலம் எழுப்பப்பட்ட ஒரு மிக முக்கியமான கோரிக்கை, இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட வேண்டும் என்பது. 1946 இந்திய அரசியல் சபை அமைக்கிறார்கள். அந்த சபையின் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த சபையின் உறுப்பினராக அம்பேத்கர் உள்ளிட்ட 293 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த சபையின் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடிமகன். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றுவிட்டு நேராக காசிக்கு போகிறார். வாரணாசிக்கு போய் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறந்த பிராமணர்கள் 201 பேரை தேர்வு செய்கிறார். 201 பேரை தேர்வு செய்து அவர்களை வரிசையாக அமர வைத்து அவருடைய கால்களை கழுவி அந்த தண்ணீரை குடிக்கிறார். எவ்வளவு கேவலம் பாருங்க. ஒரு மிகப்பெரிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவில் உயர்ந்த சட்டம் என்று நிறுவப்பட்ட பிறகு அந்த சட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேந்திர பிரசாத் 201 பிராமணர்களுடைய கால்களை கழுவி கொடுக்கிறார். என்ன பொருள்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட மனு சட்டம் தான், பிராமணர்கள் தான், பிராமணர்களை போற்றுகிற சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறிப்பால் உணர்த்துகிறார். அம்பேத்கரை கேட்கிறாங்க, என்னங்க உங்க முன்னாடியே இப்படி நடக்குது? அவர் அம்பேத்கர் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர். அவர் சொல்றாரு, இந்தியாவில் 2 சட்டங்கள் அமலில் இருக்கின்றன. ஒன்று, இந்தியர்கள் அனைவரும் சமம் என்று பேசுகிற சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் என்று பேசுகிற இந்திய அரசியலமைப்பு சட்டம். இன்னொன்று மனு சட்டம். இந்திய மக்களை வகைப்படுத்துகிற, 4 வர்ணமாக பிரித்து ஆளுகிற வகைப்படுத்துகிற மனு சட்டம்.
அந்த மனு சட்டத்தை இவர் மதிக்கிறார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார் என்று சொல்லுகிறார். நீங்க இன்னைக்கு மோடி எங்கேயாவது போய் பிரதமரா பதவியேற்ற 201 பிராமணர்களை கூப்பிட்டு கால கழுவுனாரா? கால கழுவல, தண்ணி குடிக்கல. அவர் ரொம்ப நுட்பமான ஆளு. அவருடைய அலுவலகத்தில், இந்திய பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றுகிற அத்தனை IAS ஆபீசர்ஸும் யாரு? பிராமணர்கள் அல்லது உயர் சாதியை சார்ந்தவர்கள். அவர் யாரும் காலெல்லாம் கழுவ வேண்டியதில்லை. அவருடைய நுட்பம் வேறு, ராஜேந்திர பிரசாத் செய்தது வேறு. அதே செயலை எவ்வளவு நுட்பமாக செய்கிறார் பாருங்க. நீங்க இந்தியாவில் ஒரு 6வது ஊதிய கமிஷன் போடப்பட்டது இந்தியாவினுடைய அரசு ஊழியர்களுக்கு. நீங்க தோழர் லெனின் சொன்னார்ல, எப்படி அந்த மால்ல ஒரு மாஸ்கோட ஒரு ஏழை தொழிலாளி நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நீங்க இந்தியாவினுடைய அரசு அலுவலகங்களில் இந்த 4ஆம் வகுப்பு பணியாற்றக்கூடியவர்கள், பெருக்கிறவங்க, கக்கூஸ் கழுவுறவங்க, அவங்களாம் யாரு? பெர்மனன்ட் தொழிலாளி. அவங்களுக்கு சம்பளம், அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது 55,000 60,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வயசு 65 70 இருக்கும். ஆனா அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. அதனால அவங்களுடைய சர்வீஸ் புக்ல 58 இருக்கும். 70 வயசுல 58 இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஊதிய குழு ஒரு பரிந்துரை கொடுக்குது, இந்த 4ஆம் இடத்தில் பணியாற்றுகிற இந்த வேலையாட்களை, இந்த நிரந்தர பணியாளர்களை கான்ட்ராக்ட் ஒர்க்கராக மாற்ற வேண்டும் என்று. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய, பீகார் போக வேண்டாம், ஊபி போக வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய அரசு அலுவலகங்களில் இந்த கக்கூஸ் கழுவுற, இந்த பெருக்குகிற தொழிலாளி யாருன்னு கேளுங்க. அனைவரும் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு அவங்க பெர்மனன்ட் கிடையாது. இன்னைக்கு அவங்க கான்ட்ராக்ட். எப்படி தெரியுமா? கலெக்டர், ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டரும் அதற்கான சம்பளத்தை நிர்ணயம் பண்ணுவாங்க. 289 ரூபாய். 289 ரூபாய் பில்லு போட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. வேலை செய்கிற நாட்களுக்கு மட்டும். அவங்களுக்கு விடுப்பு கிடையாது, சனி ஞாயிற்கு சம்பளம் கிடையாது. எப்படி இது ஒளிந்தது? இன்னொரு சம்பவம் நடக்கிறது இந்திய அரசியலில், இந்திய அரசு ஊழியர்களில். தோழர்களே, மோடி ஒரு சட்டம் கொண்டு வராரு. இந்தியாவினுடைய ஒரு 25 வருடம் நீங்க IAS IPS பாஸ் பண்ணா எவ்வளவு கஷ்டப்படணும். லட்சம் பேர்ல ஒருத்தன் தான் தேர்வாகிறான். IAS படிக்கிறவன். IAS படிப்பதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு 20 வருஷம் சர்வீஸ் போட்டதுக்கு அப்புறம் அவன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா மாறுவான், உதவி செயலாளர். இந்த உதவி செயலாளர் என்கிற பதவிக்கு நேரடியாக தேர்வு செய்யலான்னு போடுறார் சட்டம். இந்தியாவில் அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 9 பேர் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 9 பேர்ல ஒருத்தர் யார் தெரியுமா? நம்ம TVS ஓனருடைய மருமகா, அந்த அம்மா ஒரு ஆளு. அந்த 9 பேரும் பிராமணர்கள். அந்த 9 பேரும் என்ன பதவியில இருக்காங்க? அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, உதவி செயலாளர், மிகப்பெரிய கோப்புகளில் கையெழுத்து போடுறவங்க, மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க. மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நேரடியாக தேர்வு செய்வார். இந்த சாதாரண கக்கூஸ் கழுவுறவன், பெருக்கிறவன் கான்ட்ராக்ட்ல தேர்வு செய்வார். என்ன அநியாயம் பாரு. நீ ஒரு பிரதமர் அலுவலகத்தில் 100 அரசு அதிகாரியும் பிராமணராக இருந்தால் அவன் எப்படி இடஒதுக்கீடு குறித்து சட்டம் போடுவான்? அவன் எப்படி இடஒதுக்கீடு? அவன் நீ ராஜேந்திர பிரசாத் மாதிரி கால கழுவி மாட்டிக்கணுமா? மாட்ட வேண்டியதில்லை. மிக நுட்பமான செயல்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இங்கு அம்பேத்கர் எப்படியெல்லாம் அவமதிக்கப்படுகிறார், அவர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் எப்படியெல்லாம் அவமதிக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப நுட்பமாக நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நீங்க காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடக்குது, ஒரு ட்ரை பண்றாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, காஷ்மீர் பகுதியில் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் காவல்துறை செல்கிற பொழுது அந்த காவல்துறையினுடைய ஜீப்ல அந்த பகுதியை சார்ந்த ஒரு இளைஞரை முன்னாடி கட்டி வச்சிடுறாங்க. ஜீப்புக்கு முன்னாடி கட்டி வச்சுட்டு வண்டி போகுது. ஏன்? அங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? காவல்துறை ஜீப் வந்தா கல் எடுத்து அடிப்பாங்க. அவங்களுடைய ஆயுதம் என்ன? கல். ஒளிஞ்சு இருந்து கல் எடுத்து அடிப்பாங்க.
இப்போ கல்லெடுத்து அடிக்க முடியுமா? நம்ம ஒரு பையன் உங்க மாட்டிக்கிட்டு இருக்கான், கல்லெடுத்து அடிச்சா அவன் மண்டை உடைஞ்சிரும். இந்த நுட்பத்தை எங்க இருந்து இவங்க கத்துக்கிறாங்க? இந்த நுட்பத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? தோழர்களே, இஸ்ரேலுடன் இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இஸ்ரேலில் பாலஸ்தீன பகுதிக்குள் இஸ்ரேல் ராணுவம் செல்லுகிற பொழுது ஒரு பாலஸ்தீன இளைஞனை பிடித்து அந்த ஜீப்ல முன்னாடி வச்சுப்பாங்க. ஏன்னா இஸ்ரேலிலும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீனர்கள் என்ன பண்றாங்க? கல்லால் எறிகிறார்கள். இந்த கல்லறிவதை தடுப்பதற்காக இஸ்ரேல் கிட்ட இருந்து கத்துக்கிறான். யார்கிட்ட இருந்து? இஸ்ரேல் தன்னுடைய அந்நியனாக நினைக்கிற பாலஸ்தீனனை தாக்குவதற்கு பயன்படுத்திய அதே தொழில்நுட்பத்தை இந்திய ராணுவம் இந்தியனுக்கு எதிராக பிராக்டிஸ் பண்ணி பார்க்குது. இந்தியாவினுடைய IAS IPS அதிகாரிகள் பயிற்சி பெறுவதற்காக எங்க போறாங்க? இஸ்ரேல் போறாங்க. இஸ்ரேல் ராணுவத்திடமும் இஸ்ரேல் போலீஸிடமும் இந்திய அதிகாரிகள் பயிற்சி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். நாம் ஒரு செந்தண்டர் பேரணின்னு பேர் வச்சோம். போற்றுப்புறத்துல என்ன பண்ணா? சோப்பு சட்டை எல்லாம் இவனுக்கு போட்டு வரக்கூடாதுன்னா யாரு? கமிஷனர், ஏசி. சோப்பு சட்டை போட்டு வரக்கூடாதான். சோப்பு சட்டை போட்டு வந்தா அனுமதி இல்லைன்னு சொன்னான். செந்தண்டர் படைக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னான். எங்கிருந்து இதை கத்திட்டு வந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எங்கிருந்து? இஸ்ரேல் ஜியோன் சித்தியிடம் இருந்து. இந்திய அரசு என்பது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அவர் ஆற்றிய உரையில் சொல்கிறார், எவ்வளவு சிறந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது எந்த ஆட்சியாளர் கையில் மாறுகிறதோ கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அது மோசமாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்தியாவின் அச்சுறுத்தலாக இருப்பது மதவாதமும் சாதியமும் அப்படின்னு சொல்றாரு. இங்கே சாதி பத்தி சொல்றாங்க. சாதி எங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்லைங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு ஒரு கிரவுண்டுக்கு என்ன ரேட்டுன்னு கேளுங்க. பக்கத்துல இருக்குல்ல பன்னீர்செல்வம் நகர், அங்க ஒரு கிரவுண்டுக்கு என்னன்னு கேளுங்க விலை மதிப்பு. சென்னை மாநகரில் எளிய தலித் மக்கள் வாழக்கூடிய அந்த நிலத்தின் மதிப்பிற்கும் அதன் அருகில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய நிலத்தின் மதிப்பிற்கும் என்னன்னு கேளுங்க. ரெண்டு வேற மடங்கு, பல மடங்கு அதிகம். சாதி எப்படி ஒரு நிலத்தின் விலையை நிர்ணயிக்குது பாருங்க. நகரத்துல எல்லாம் தீண்டாமை இல்லைன்னு சொல்றாங்க. நகரத்துல தீண்டாமை இல்லையா? நகரத்துல கூட எல்லா ஹோட்டல்லையும் மாட்டுக்கறி போட்டு, எல்லா ஹோட்டலையும் மாட்டுக்கறி போடு. ஏன் நகரத்தில் தீண்டாமை இல்லை? எந்த நகரத்தில் தீண்டாமை இல்லை? இந்தியாவின் எல்லா நகரங்களிலும் தீண்டாமை இருக்கிறது. நவீன வடிவத்தில் இருக்கிறது. அது வேறு வேறு வடிவங்கள் இருக்கிறது. நீங்க வீடு நீங்க அக்ரகாரத்தில் அல்லது ஐயர் வீட்டுல அவர் போர்டு போடுறாரு, என்னன்னு வெஜிடேரியன்ஸ் மட்டும். இங்க மரக்கறி சாப்பிடுறவங்க மட்டும்தான் இங்க வாடகை விடப்படும். ஐயா, நான் மரக்கறி தான் சாப்பிடுவேன், நான் பறையன், எனக்கு விடுவீங்களா? இல்லைங்க, நாங்க ஐயருக்கு தான் விடுவோம் அப்படின்னு. வெஜிடேரியன் என்பது சாதியை குறிப்பிடுகிற ஒன்றாக இங்கு பார்க்கப்படுகிறது. வெஜிடேரியன்லாம் சும்மா சாதி தான். அதுவும் என்ன என்ன குலம், நாமமா, பாதம் வச்சதா இல்ல பாதம் வைக்காததா, இப்படி பல பல வெரைட்டி இருக்கு. 48 வெரைட்டி இருக்குன்னு சொல்றாரு பிராமணர்களில். நண்பர்களே, ஏன் அம்பேத்கர் வெறுக்கப்படுகிறார்? நம்ம முடிவுக்கு வரலாம். ஏன் அம்பேத்கர் வெறுக்கப்படுகிறார்? இந்தியாவில் சாதியத்திற்கு எதிரான பல சீர்திருத்தங்கள் நடந்தது. நீங்க கணவர் இறந்து விட்டால் மனைவியை என்ன பண்ணோம்? உடன்கட்டை ஏறுவாங்க. உடன்கட்டை நம்ம ஊர்ல ஏறிருக்காங்களா? பன்னீர்செல்வம் நகர்ல உடன்கட்டை ஏறிருக்காங்களா? ஜோதிமன் நகர்ல உடன்கட்டை ஏறிருக்காங்களா? உடன்கட்டை யார் ஏறா? யாரு? பிராமணர்கள், ராஜ்புத்திரர்கள், உயர் சாதியை சார்ந்தவர்களுடைய ஒரு செயல் தான் என்னது? உடன்கட்டை ஏறுதல். இந்த உடன்கட்டைக்கு எதிராக சட்டம் வந்திருக்கு. இந்தியாவில்
நம்ம சென்னையில திருவல்லிக்கேணியில ஜி சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். தெரியும் நமக்கெல்லாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியலனாலும் ஞாபகத்தில் படுங்க. இந்து பத்திரிகையினுடைய துவக்க கால ஓனர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவருக்கு மிகப்பெரிய பேர் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. ஆமா, உண்மையிலே அவர் நிறைய செஞ்சார். அவர் தமிழ்ல சுதேசமித்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை தொடங்கினாரு. ஆங்கிலத்தில் தி ஹிந்து அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை தொடங்கினாரு. அவருடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. அவருடைய மகள் கைம்பெண் ஆயிடுறாங்க. எப்போ? 11 வயசுல. 11 வயசுல கன்னி கழிவதற்கு முன்னே அவளை திருமணம் செய்து கொண்ட கணவர் இறந்து விடுகிறார். அந்த அம்மா கைம்பெண் ஆயிடுறாங்க. அவர் அந்த கைம்பெண்ணுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சார். அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சா இருந்துச்சு, ஜி சுப்பிரமணிய ஐயர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சாதி ரீதியாக மிகப்பெரிய அளவு துன்புறுத்தப்பட்டார். நீங்க இந்த 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 இளம் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறது இருக்குல்ல, இது நம்ம ஊர்ல நடக்கா? பரச்சாதியில நடக்கா? கொலையர் சாதியில நடக்கா? இல்ல. நீங்க சாதி அப்படின்னு சொல்லி எஸ்சி பட்டியல் எடுக்கும் போது ஆங்கிலேயன் என்ன கேட்டகரி வச்சான் தெரியுமா? என்ன கேட்டகரி வச்சான்? ஒண்ணு மாட்டுக்கறி சாப்பிட்றவன், இரண்டாவது விதவை திருமணம் செய்து கொள்கிறது, அறுத்து கட்டுறவங்கன்னு பேரு. அறுத்து கட்டுறவங்க யாரு? நம்ம. எப்படி? எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா, ஓ நான் எனக்கு பிடிச்சனோட போய்க்கிறேன். பெண்களுக்கு உரிமை கொடுத்த அறுத்து கட்டுகிற சாதி சாதாரண மக்கள், எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. எந்த பிரச்சனை? கைம்பெண் திருமணம், என்னது உடன்கட்டை ஏறுதல், இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, இங்கு ஏற்படுகிற சமூக சீர்திருத்தம் என்பது உயர் சாதியினர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்கள் குடும்பங்களுக்குள் செய்கிற சீர்திருத்தம். இது சமூக சீர்திருத்தம் கிடையாது. சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னா தீண்டாமைக்கு எதிராக போராடுங்க, தீண்டாமையை ஒழிங்க. நீங்க சென்னையிலேயே ஒரு நிகழ்வு நடந்தது, அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். என்னன்னு சொல்லி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் இருக்குல்ல, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில்ல ஒரு ஐயர் வீட்டு கல்யாணம் நடக்குது. அவருக்கு எதிராக ஒரு ஐயர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஐயர் வீட்டு கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க இப்படியே சுத்திட்டு வருவாங்க ஊர்வலம். அந்த கோயில் தெரு இருக்குல்ல, அதை சுத்தி அப்படி ஊர்வலம் வருவதை தடுப்பதற்காக இன்னொரு ஐயர் என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ஒரு 10 புலையர்களை ஒரு தெருவில் கொண்டு நிறுத்திட்டார். அவர்களை இந்த ஐயமார் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. பார்த்தா தீட்டாயிரம். இவர் சண்டை போடல, ரவுடியை கொண்டு வந்து நிறுத்தல, வேற எதுவுமே செய்யல. அவங்க வண்டியை பஞ்சர் பண்ணல, எதுவும் பண்ணல. 4 புலையரை கொண்டு நிறுத்தின. எவ்வளவு கொடுமை பாருங்க. அவர்களை பார்த்தால் தீட்டுன்னு சொல்லி அந்த ஊர்வலத்தை ரத்து பண்ணிட்டாங்க. எங்க நடக்குது? சென்னை திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயில்ல. இதை யார் குறிப்பிடுறார்? அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். இதற்கு எதிராக போராடுறீங்களா? அதான் அவர் கேட்கிறார். சமூக சீர்திருத்தம் என்பது உயர் சாதியினர் தங்கள் குடும்பத்து பெண்களையும் தங்கள் குடும்பத்தினுடைய சில விஷயங்களையும் பாதுகாப்பதற்காக இதை உருவாக்கிக்கிறீங்க. ஆனால் நான் கேட்பது தீண்டாமைக்கு எதிரான சீர்திருத்தம். அவர் சொன்னாரு, சாதியை அழித்தொழியுங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம சொல்றோம்ல, முதலாளித்துவத்தை அழித்தொழியுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவர் சொன்னாரு, சாதியை அழித்தொழியுங்கள். நம்ம ஒரு மாநாடு நடத்தணும்ல, எழுத்தாளர் சங்கம் சார்பா. என்ன மாநாடு நடத்துறோம்? சனாதன ஒழிப்பு மாநாடு. கச்சோ புச்சோ கச்சோ புச்சோன்னு குத்துனாங்கல்ல, நம்ம ஆளும் கத்துனா, பார்லிமெண்ட்லயும் கத்துனாங்க. அது என்ன ஒழிப்பு? ஒழிக்கணுங்க, சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு கோபம் வந்துச்சு பாருங்க. பிடிக்காது. எவ்வளவு கோபம் வந்துச்சு பாருங்க. அம்பேத்கரை தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் பிறந்ததிலிருந்து இன்று வரை அவர் அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் அவமானப்படவில்லை. அவர் தன் கருத்தை, தன் தத்துவத்தை, தன் சிந்தனையை வளர்த்து கொண்டே இருக்கிறார். இந்திய மக்கள் அம்பேத்கரின் பின்னால், அம்பேத்கரின் தத்துவத்தின் பின்னால் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். இடதுசாரிகள்
முற்போக்காளர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை பேசுகிறோம். ஏன் இன்னைக்கு சாதி நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றோம் அப்படின்னு சொன்னா, சாதி சுரண்டலுக்கு ஆதரவா இருக்கு. சுரண்டலை எதிர்க்கிற அனைவரும் எதை எதிர்க்கணும்? சாதியை எதிர்க்கணும். சுரண்டலில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் சாதியத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். ஆகவே இடதுசாரிகள், முற்போக்காளர் அதற்கான தத்துவத்தை விதைத்த அம்பேத்கரை கொண்டாடுகிறோம். அம்பேத்கர் அவமானப்படுத்தப்பட்டால் இந்தியாவே அதற்கு எதிராக திரண்டு எழும் என்பதை நாம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்களுடைய நுட்பங்களை தகர்த்து தெரிவிக்க வேண்டும். அதற்கான குரலை ஒவ்வொரு இடத்திலும் நாம் நமது குடும்பத்தில், பணி செய்கிற இடத்தில், போக்குவரத்தில், எல்லா இடங்களிலும் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்.